இல்லை, பிரபஞ்ச திவ்ய தேசமே இங்கே வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஆசி கொடுத்து, பிரபஞ்சம் முழுவதும் ஆசி கொடுத்து, அனுக்கிரகங்கள் கொடுத்து, இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவங்கலேருந்து இங்கே பறைசாற்று நிலைகளில் கோடிக்கணக்கான பேர் பார்க்க போகிறாங்க. இந்த பறைசாற்று நிலைகள் மூலமாக அவங்களுக்கு இங்கே ஆதிநாராயண பெருமானோட அனுக்கிரகங்கள் சென்றடையும் அப்படின்னு சொல்லி அனந்த நாராயண பெருமானை போற்றி புகழ்ந்து அவர் திருப்படி பணிந்து திருத்தால் பணிவோம். ஓம் அகதீஷாய நமக. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓம் அகதீஷாய நமக. என்புற்று வாழ்க, என்புற்று வாழ்க. இருக்கட்டும், சைலன்ஸில் போட்டுக்கோங்க. என்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். பெருமகா நிலைகள், 3 பெருமகா பேராற்றல்கள் தேவியர்களோடு அமர்ந்து தவம் கண்ட நற்கொடிமரம் நகன்று நின்றதை அகத்தியன் கண்டு மகிழ்கின்றோம். உறவாடும் நிலை, உயிருக்குள் உறவாடும் நிலை, உறவுகளை வைத்து இகலோகம் முழுவதும் உறவாடும் நிலைகளிலிருந்து நகன்றுயர்ந்து அற்புதமாய் ஏற்றம் பெற்ற அகத்தியனுக்குள் பரவியிருக்கும் ஆற்றலதை சூட்சமமாய் உரைத்தவனே, உரை நிலைகளுக்குள் ஞானத்தை உலகிற்கு பறைசாற்றியவனே, கீதை என்னும் சாரமதை கொடுத்தவனே, அச்சார நிலைகளை அச்சார நிலையாய் அமர வைத்த தவம் கண்ட சபைதனிலே ஆசி நிலைகளை உதிர்த்தவனே, உன் திருவடி தொட்டு வணங்கி அகத்தியன் வந்தமர்ந்தோம். ஓம் அகதீஷாய நமக. பார் புகழும் சித்தனாம், பறைசாற்று நிலைகளின் மூலமாக உயர் சித்தனென்று இவ்வுலகம் ஏற்றுக்கொண்ட பித்தனாம், இவன்தான் சிவமாம், சிவத்திற்கும் மேல்நிலையாம், சிவத்திற்குள்ளிருந்து எழுந்தது அத்துணை நிலையாம், அத்துணை அவதார நிலைகளையும் உள்ளுக்குள் பரிசாக சிவசூட்சம நூலாக பெற்ற சித்தனாம் என்று வியந்து இப்பேருலகம் உற்று நோக்குகின்ற அற்புதமான ஆற்றல் தன்னை வழங்கிய சிவமாய் அமர்ந்திருக்கும் இருபெரும் நிலைகளே உங்கள் திருவடி துணங்கி அகத்தியன் வந்தமர்ந்து. ஓம் அகதீஷாய நமக. ஏற்றமிகு உயர் சபை இதுவென்று ஏற்று நல்லோர்கள் புடைசூழ சபையமர்ந்து தவம் காணும் அற்புத சித்தனே, தவம் காண்பவர்களை நல்லோர்களாக மாற்றுகின்ற அற்புதமான இறைபணி ஆற்றும் யுக மாற்ற பணியாற்றும் சித்தனே, உனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இடைபுகுந்த வேளை அகத்தியன் உரையாடல்களுக்குள் இறைபுகுந்த வேளை இடைபுகுந்த வேளையாய், உள்ளிருந்த அகத்தியன் உரையாடல்களுக்குள் இறைபுகுந்த வேளை இடைபுகுந்த வேளையாய் வினவிய நிலைகளுக்குள் அகத்தியன் யாம் அனுமதி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே. ஓம் அகதீஷாய நமக. உங்களுக்கு அகத்திய பெருமான் அவரே நீங்கள் கேட்டதை சூட்சமத்தில் அறிஞ்சு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு. சித்தர்களுக்கு தெரியாத விஷயமா நீங்கள் கேட்டதை அவங்க கண்ணை மூடிக்கிட்டே பார்த்துட்டாங்க. அனுமதி கொடுத்து அகத்திய பெருமான் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு பிறகு அவர் உரையை தொடங்குவார். என்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். வர்றவங்க யார் இருந்தாலும் அகத்திய பெருமானுக்கு தெரியாமல் நடக்காது. நீங்கள் கேட்ட விஷயத்தை அகத்திய பெருமான் பார்த்து அவர் உரையை கூட நிப்பாட்டிட்டு உங்களை படிக்க சொல்லியிருக்காரு. ஸ்டாண்ட் வேணுமா? எப்படி சும்மா ஸ்டாண்ட் வேணுமா? ஐயோ மைக் ஸ்டாண்ட் வேணுமா?